Good morning. Good morning, ma'am. Morning. Morning. Okay. That's up. Can we all switch on the videos? Yes. Video switch on பண்ணுங்க, audio mute பண்ணிருங்க. Yes. நிறைய பேர்த்த காணுமே. இன்னும் குட் மார்னிங் ஆகலையா? How many of you are not following our page in Instagram? அப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த இன்ஸ்டாகிராமே இல்லை, சிக்ஷாவோட இன்ஸ்டாகிராமோட ஃபாலோ பண்ணல, அப்படி யாராவது இருக்கீங்களா? All of you are following in Instagram, is it? Vikram, outdated Vikram. Very outdated, sorry. இன்ஸ்டாகிராம் ஐடியா பிளாக் பண்ணிட்டாங்க. Block படிக்கிற டெஸ்ட் பிளாக் தானா? ஆமா. ஓகே. எக்ஸப்ட் விக்ரம், எவ்ரிபடி இஸ் இன் இன்ஸ்டா. உங்க டைம் எல்லாம் எங்க போகுது? நானும் delete பண்ணிட்டேன். மேம் இல்ல மேம். சத்யா, புவனேஸ்வரி. உங்களோட ஐடி மட்டும் தான் ஃபாலோ பண்றேங்க மேம். மட்டும் தான் ஃபாலோ பண்றேங்க மேம், வேற யாரும். ஓகே, ஐ ஹேவ் a very happy news to share. அதனால தான் கேட்டேன். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்காக சொல்றேன். எஸ், we have our VAS results announcedங்க. VAS selected list announce பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பேட்ச் இருந்துச்சு சிக்ஷால, ஞாபகம் இருக்கா? Yes. இருக்கான்னு தெரியலனா இருந்துச்சு. VAS வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர்ஸ் who learn to get கவர்மெண்ட் டாக்டர். இப்போ நார்மலாக வெட்டினரி டாக்டர்ஸ்னால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிறதுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ அந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் கோர்ஸ் we had for 3-4 months. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துச்சு, இன்டர்வியூ நடந்துச்சு. நேற்று செலக்டட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி கான் பி மோர் ஹாப்பி. நியூ இயர்க்கு இதோட ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட்டே இருக்காது. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி காட் செலக்டடுங்கிற மாதிரி இட்ஸ் லைக் த லிஸ்ட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். எனக்கு இட்ஸ் பீன் அன் அமேசிங் ரிசல்ட் தான். ஒரு 4 மாதம் தான் ஜிஎஸ் படித்தாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் வெட்டினரி டாக்டர்ஸ், ஸோ தே டோன்ட் நோ ஜென்ரல் ஸ்டடீஸில். தே வெரி ஸ்ட்ராங் இன் தேர் பேப்பர். ஸோ அவங்க குரூப் 1 லெவலில் தான் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் இருந்துச்சு. 4 மாதம் படித்து ஜென்ரல் ஸ்டடீஸில் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணி தேவ் காட் selected for government positions. It is an abundant success தான். 4 மாசத்துல entire group 1 syllabus we covered. We had back-to-back classes, everyday classes, காலையில சாயந்தரம். It's like ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இன்டர்வியூ ட்ரைனிங் போச்சு. அப்புறம் இன்டர்வியூ ட்ரைனிங் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. நேற்று ஃபைனல் செலக்டட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நேற்று ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணதில் ஒரு ஐ திங்க் நான் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மெசேஜஸ் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. அது அப்படியே இருக்குது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு. நைட் தூங்கிட்டேன் 11 மணிக்கு. ஸோ காலைல ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் ஃபார் த கிளாஸ், ஸோ ஐ டென்ட் ஓப்பன். ஸோ அதை தாண்டி ஐ திங்க் அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் இட் வில் கிராஸ் அரௌண்ட் 80-90. ஓகே, அந்த பேட்சில் என்ரோல்மெண்ட்டே 113 113 பேரும் 117 பேரும் தான் அந்த பேட்ச். அந்த பேட்ச்ல we've got almost 90% success rate, 85% success rate. Yeah, so that's a happy news and I thought I'll share it with you. Yes, அதை தாண்டி ஒரு 4 மாசத்துல என்டையர் குரூப் 1 சிலபஸே படிச்சு எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்க எக்ஸாம்பிள். 4 மாசம் தான் என்டையர் குரூப் 1 சிலபஸ் அப்படியே படிச்சாங்க. Like we only did fast, we didn't skip anything. பெருசாலாம் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, ஃபாஸ்ட்டாக தான் போனோம். ஸோ 4 மாசத்துல டோட்டலாக வேற ஃபீல்ட்லேருந்து வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாம் அவங்க 10th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் விட்டுருப்பாங்க.
அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளே வந்து தே லேர்ன்ட். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே படிக்கலாம். இட்ஸ் லைக் அ வெரி காமன் திங். யா வில் tell you the exact number very soon. எல்லாமே consolidate பண்ணிட்டு we'll tell you the exact number. Okay, but it's such a happy news. Congratulations. Thank you, ma'am. Thank you so much. Done. Geography போலாமா? நம்ம வந்து பேசிக் ஜியாகிரஃபியில் இருக்கோம். ஸோ பேசிக் ஜியாகிரஃபியில் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? we only did till எது வரைக்குங்க? Solar system. Sun. லாஸ்ட்டாக என்ன டாபிக் எழுதுனீங்க? Sun. சன் எழுதிட்டீங்களா? சன் எங்க இருக்கு? Did I tell you this concept? Sun rises in the east, sun sets in the west. சூரியன் கிழக்கே உதிப்பார் மேற்கே மறைவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? இந்த கான்செப்ட் பத்தி நான் நேற்று சொன்னேனா? சொல்லலையா? Yes, ma'am. சொல்லிட்டேனா? அங்கதான் நிறுத்தி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ சன் ரைசஸ் இன் த ஈஸ்டா செட்ஸ் இன் த வெஸ்டா? கரெக்டா? அந்த கான்செப்டே தப்புன்னு சொல்லிட்டீங்க. கான்செப்டே இல்ல. எஸ், அது எங்க உதிக்குது எங்க மறையுது, ஆனா எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அந்த மாதிரி தான். இட் நெவர் ரைசஸ், இட் நெவர் செட்ஸ். ஸோ இட்ஸ் ஸ்டாண்டர்ட் திங். அது அப்படியே தான் இருக்கும். எர்த் தான் சுத்தி வருது. ஸோ எர்த் அதை சுத்தி வரும்போது வாட் வி டூ, நம்ம சன்னை ஃபேஸ் பண்ற சைடு, சன்னுக்கு பேக் சைடு, சன் இல்லாத சைடு வரும்போது நமக்கு தான் சன் இருக்கும், இல்லாம போயிடும். ஸோ அந்த ஒரு ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன், ரெவல்யூஷன்ல சீசன்ஸ், ரொட்டேஷன் 24 ஹார்ஸ்ன்னு சொல்றது 23 hours 56 minutes and 4.09 seconds. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் கான்செப்ட். ஸோ அங்கே கன்டினியூ பண்ணலாங்களா? ஓகே. ஸோ கேன் சம்படி டெல் மீ, நம்ம கடைசியா என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு மட்டும் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. Sun is a star, but all the stars are not sun. ஓ, அங்க நிற்கிறோம். 99.8%. 99.8% is sun is solar system. ஓகே, சன் வந்து Temperature வந்து 6000 degrees இருக்கு அது வரைக்கும். ஓகே. ஸோ சன் வந்து இட்ஸ் லைக் 99.8% ஆஃப் த சோலார் சிஸ்டம். கரெக்டா? இப்போ ஐ டெல் யூ சம்திங். சன் எவ்வளோ பெருசு நீங்க இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, சன் வந்து 99.8% ஆஃப் சோலார் சிஸ்டம். எர்த் எவ்வளோ பெருசு? பயங்கர பெருசு இல்ல? இந்தியாவே நம்மளால டூர் பண்ண முடியாது, ஃபுல் இந்தியாவே இவ்வளோ பெருசு. அப்போ எர்த் எவ்வளோ பெருசு? த என்டையர் கான்டினென்ட்ஸ், குளோப் எல்லாமே இந்தியா தான். கரெக்டா? எல்லாமே எர்த் தான். ஸோ எர்த் பயங்கர பெருசு. எர்த் மாதிரி 1.3 மில்லியன் எர்த் சன்னுக்குள்ள போனாலும் சன் வந்து இட் கேன் ஹோல்டு. அப்ப சன் அவ்வளோ பெருசு. பூமி வந்து பயங்கர பெருசு. அந்த பூமி மாதிரி 1.3 மில்லியன், 1.3 மில்லியன் பூமி ஒட்டுக்கா சன்னுக்குள்ள போனாலும் சன்னு தாங்கும். ஸோ சன் இஸ் சோ பிக், அவ்வளோ பெருசுங்க சன். ஸோ எர்த் மாதிரி 1.3 மில்லியன் டைம்ஸ் ஒரு எர்த் இருக்கிற சைஸ் ஒரு விஷயம் பூமிக்குள்ள சன்னுக்குள்ள போனாலும் சன்னு தாங்குற அளவுக்கு இட் இஸ் பிக். ஸோ 1.3 மில்லியன் தடவை பூமியை வந்து தாங்குற அளவுக்கு சூரியன் வந்து பெருசு. அண்ட் ரெண்டாவது, சன் ஓட டெம்பரேச்சர் அவுட்டர் சர்ஃபேஸ்ல, ஓகே, வெளி பரப்பளவுல 6000 டிகிரி செல்சியஸ் நம்ம எழுதியிருக்கோமா இது? பட் உட்கரு, கோர், அதோட உட்கருவில் இட் இஸ் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். 15 மில்லியன், 15,000 மில்லியன் டிகிரி செல்சியஸ். நாட் 15,000, 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். அதோட கோர்ல, அந்த கோர் தான் சன்னோட இன்னர் கோர், இது அவுட்டர் சர்ஃபேஸ். இந்த கோர்ல 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ், அவுட் சைடு தான் 6000 டிகிரி செல்சியஸ்.
நம்ம ஒரு 35 டிகிரி சம்மர் அப்படின்னாலும் நம்மளால தாங்க முடியறது இல்லை. இமேஜின் 6000 டிகிரி செல்சியஸ் அண்ட் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். அண்ட் சன்னுக்குள்ள இருக்கிற ரெண்டு கேசஸ் எதுங்க? ரெண்டு Helium, hydrogen. Helium, hydrogen. ஹீலியம் Hot அண்ட் gases. ஹைட்ரஜன். ஹீலியமும் ஹைட்ரஜனும் தான் சன்னுக்குள்ள இருக்கிற ரெண்டு கேசஸ். எஸ், சன்னுக்குள்ள இருக்கிற ரெண்டு கேசஸ் ஹைட்ரஜன், Helium. ஹீலியம். இதுல எது எது ஜாஸ்தி எது கம்மிங்க? எது ஜாஸ்தி? ஹைட்ரஜன் ஜாஸ்தியா ஹீலியம் ஜாஸ்தியா? Hydrogen. 70.6% hydrogen plus helium 27.4% helium. 70.6% plus 27.4% helium. என்ன ரியாக்ஷன் நடக்கும் உள்ளுக்குள்ள? தன்னோட கோர்க்குள்ள நடக்கிற ரியாக்ஷன் பேர் என்னங்க? நியூக்ளியர் ஃபியூஷன், இல்லைன்னா தமிழ்ல அணுக்கரு இணைவு வேதிவினை. அணுக்கரு இணைவு வேதிவினை. அணுக்கரு இணைவு வேதிவினை. எஸ், அணுக்கரு இணைவு வேதிவினை ஆர் நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல என்ன மாலிக்யூல் ஃபியூஸ் ஆகி என்ன மாலிக்யூல் கொடுக்கும்? ஹைட்ரஜன். Hydrogen fuse helium. ஹைட்ரஜன் fuses to give helium. ஹைட்ரஜன் ரெண்டும் அந்த ஃபியூஸ் ஆகி கொடுக்கறது தான் ஹீலியம். ஸோ ஹைட்ரஜன் மாலிக்யூல் fuses to give, atom fuses to make helium. Hydrogen atom fuses to make helium or to give helium. அதான் நியூக்ளியர் ஃபியூஷன், சன்னுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன். Done. Next, 3 layers of sun. சன்ல இருக்கிற 3 லேயர். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் தான் வெளியே அந்த மேல்புற லேயர். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ், கன்வெக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வெளிப்புறம், இதுதான் ஃபைனல் லேயர். நம்ம இப்படி எழுதிக்கலாம் இந்த ஆர்டர்ல. வெளியில இருக்கிறது கன்வெக்ஷன் ஜோன். கன்வெக்ஷன் ஜோன் அப்படின்னா தமிழ்ல வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம். யூ வாண்ட் மீ டு ரைட்? வெப்ப சுழற்சி மண்டலம். வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம். நம்பர் 2, அதுக்கு மேல அதுக்குள்ள இருக்கிறது ரேடியோ ஆக்டிவ் ஜோன். அந்த ரேடியோ ஆக்டிவ் ஜோன் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கதிர்வீச்சு மண்டலம். கதிர்வீச்சு மண்டலம் அண்ட் கோர். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் உங்க உட்கரு ஆர் கோர். இந்த கோர்ல தான் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். இந்த கன்வெக்ஷன் ஜோனுக்கு வெளியே அவுட்டர் தான் 6000 டிகிரி செல்சியஸ். இந்த கோர்ல தான் என்ன நடக்கும்? நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். இங்கதான் ஹைட்ரஜன் ஃபியூசஸ் டு கிவ் ஹீலியம்.
ஸோ கோர்ல நடந்து அந்த எனர்ஜி ரேடியோ ஆக்டிவ் ஜோன் கதிர்வீச்சா வெளியே வரும். கோர்ல வந்து ஃபியூஷன் நடக்குங்க. ஓகே, கோர்ல வந்து ஃபியூஷன் நடந்து அந்த எனர்ஜி தான் வெளியே ரேடியோ ஆக்டிவ் ஜோன் மூலியமா வரும். என்னவா வரும் அப்படின்னா தெர்மல் ரேடியேஷனா வரும். ஹீட் ரேடியேஷன் தானே, தெர்மல் ரேடியேஷனா வரும். அந்த எனர்ஜி பேக்கெட்ஸ் பேர் தான் ஃபோட்டான்ஸ். தெர்மல் ரேடியேஷன் in the form of photons. எஸ், தெர்மல் ரேடியேஷனா வெளியே வரும். அந்த எனர்ஜி பேக்கெட்ஸ் பேர் தான் ஃபோட்டான். finished. இது ஒன் டைம் சொல்லுங்கம்மா. இது ஒண்ணும் இல்லைங்க, அந்த கோர்ல வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குதுல்ல, அந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருந்து வர எனர்ஜி வந்து எப்படி வெளியே வரும், கதிர்வீச்சா வெளியே வரும். இந்த கதிர்வீச்சு ஜோனை தாண்டி, மண்டலத்தை தாண்டி அது தெர்மல் ஹீட் ரேடியேஷனா வரும் அப்படின்னு சொல்றேன். அது எனர்ஜி பேக்கெட்ஸ், அது என்ன ஃபார்ம்ல வருமோ அதை நம்ம ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட், இப்ப நம்ம வந்து சன்னை எப்படி வரைவோம்? இப்ப 2 மவுண்டன் போட்டு இங்க வாங்க சன், கரெக்டா? பட் ஆக்சுவலா சன் வந்து அது அவ்வளவு எவ்வளவு பெருசு, 1.3 மில்லியன் டைம்ஸ் எர்த்தே வச்சுக்கிற அளவுக்கு சன் வந்து இங்க பெருசு. நம்ம கோரை பாக்குறோமா, கன்வெக்டிவ் ஜோன் பாக்குறோமா, ரேடியேட்டிவ் ஜோன் பாக்குறோமா, கன்வெக்டிவ் ஜோன் பாக்குறோம். இப்ப நம்ம எப்படி பார்த்தா காலையில சூரியன் தெரியறாருல்ல, கன்வெக்டிவ் ஜோன் பாக்குறோமா? எனிபடி? எஸ். ஸோ கோரு, ரேடியோ ஆக்டிவ், கன்வெக்டிவ் 3 ஜோன் இருக்கு. நம்ம அண்ணாந்து பார்த்தா ஒரு ஹாட் பால் ஆஃப் கேஸ் மாதிரி சன் தெரியுது இல்ல, ஹாட்டா ரெட் கலரா. அதுல நம்ம என்ன ஜோன் பாக்குறோம்? Convective. ஓகே, நம்ம பாக்குறது சன் ஓட. இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன், இல்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேல ஒரு சீலிங் இருக்கு. உங்களுக்கும் சீலிங்க்கும் நடுவுல என்ன இருக்கு? ஆல் ஆஃப் யூ ஆர் சிட்டிங். உங்களுக்கு மேல வீட்ல ஒரு சீலிங் இருக்கு. அந்த சீலிங்க்கும் உங்களுக்கும் நடுவுல வாட் இஸ் தட்? நீங்க பூமிக்கு மேல இருக்கீங்க. அப்ப நீங்க எதுல இருக்கீங்க? எர்த், இது ஸ்கை, நீங்க இங்க இருக்கீங்க. அப்ப இந்த இடத்த என்னன்னு சொல்றோம் நம்ம? அட்மாஸ்பியர் இல்லைன்னா வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோமா? சோ எர்த்துக்கு மேல ஸ்கை வரைக்கும் பல கேசஸ்னால நிறைஞ்ச வளிமண்டலம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், ஃபிளைட் பறக்கும், ஹெலிகாப்டர் பறக்கும், உங்களோட அந்த விஷயம் எல்லாம் இந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ இந்த இடம் தான் வளிமண்டலம், அட்மாஸ்பியர்னு சொல்றோம். எப்படி பூமிக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கோ அது மாதிரி சன்னுக்கும் ஒரு வளிமண்டலம் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு. நம்ம பார்க்கிறது சன்னோட அட்மாஸ்பியர். அது பேரு போட்டோஸ்பியர். போட்டோஸ்பியர் இல்லைன்னா சோலார் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். பூமியோட அட்மாஸ்பியர், எர்த்தோட அட்மாஸ்பியர், சன்னோட அட்மாஸ்பியர் சோலோஸ்பியர். சோலார் அட்மாஸ்பியர் நம்ம பார்க்குற அந்த லேயர் பேர் போட்டோஸ்பியர். கன்வெக்ஷன் ஜோனும் பார்க்க மாட்டோம், ரேடியேக்டிவும் பார்க்க மாட்டோம், கோரும் பார்க்க மாட்டோம். we see photosphere. We see something called photosphere. Done. Upper sun, solar system. Upper sun followed by 8 planets. And நான் உங்ககிட்ட சொன்னேன்னா 8 planets வெரிஃபை பண்ணி எழுதி சொல்லி சொல்லலையா? சொன்னா ஓகே. அப்ப நீங்க வந்து பிளானட்ஸ் எழுதிருப்பீங்க. மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் எழுதியிருக்கீங்களா? இப்போ இந்த சன்னுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு சொந்தமா? சன் இஸ் a ஸ்டார் அப்படிங்கறதுனால அதுக்கு என்ன இருக்கு?
சொந்தமா லைட் அண்ட் Light and heat. ஹீட் இருக்கு. Temperature. டெம்பரேச்சர், லைட், ஹீட் இருக்கு. இந்த சன்னோட லைட் எர்த்தை வந்து சேர்றக்கு, எர்த் வந்து 3வது பிளானட் தானே, எர்த் ஆமா. வந்து புவி வந்து 3வது கோள், 3வது கிரகம் இல்லைன்னா 3வது கோள். இந்த சூரியனோட வெளிச்சம் வந்து பூமியை வந்து சேர்றக்கு எடுத்துக்கிற டைம் தான் 8.3 மினிட்ஸ். 8.3 மினிட்ஸ் ஆகும் சன் வந்து எர்த் ரீச் ஆகுறதுக்கு. சன்னும் எர்த்துமே எவ்வளவு தூரம்னு பார்த்துக்கோங்க. எஸ். ஸோ 8.3 மினிட்ஸ் ஆனாதான் சூரியனோட ஒளி பூமியை வந்து சேரும். சூரியனோட ஒளி வந்து பூமியை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ நடுவுல சன் இருக்கு, அதை சுத்தி 8 பிளானட்ஸ் இருக்கு. மர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், 8 பிளானட் இருக்கு. இந்த 8 பிளானட்டும் சன்னை சுத்தியே வருது. கரெக்டா? 8 கடைசி பிளானட் வரைக்கும் எல்லாமே சன்னை தானே சுத்துது. எஸ். அப்ப சன்னோட பைண்ட் ஆகி தானே இருக்கு. 8 பிளானட்டுமே சன்னோட பைண்ட் ஆகி தானே இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ். இப்போ நான் வந்து நடுவுல இருக்கேன், என்னை சுத்தி ஒரு 8 பேர் இருக்காங்க, என்னையவே இப்படி சுத்தி வராங்க அப்படின்னா நான் அவங்கள பைண்ட் பண்ணி தானே வச்சிருக்கேன். வெளியே போகாம there is some force இல்ல. அப்போ வாட் இஸ் தட்டுங்க? இட்ஸ் கால்ட் சன்னோட ஈர்ப்பு விசை, சூரியனோட ஈர்ப்பு விசை, சோலார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சோலார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சோலார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சோலார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த சூரியனோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் எல்லாம் சூரியனோட சேர்ந்து இருக்கு. இல்லை அப்படின்னா இட் would have naturally gone away from the சன்னோட லிமிட். சன்னோட லிமிட்டை தாண்டி வெளியே போயிடும், சூரியனை சுத்தாது. ஓகே, டன். இப்போ இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். இங்க சன் இருக்கு, இங்க நெப்டியூன் இருக்கு. யுரேனஸ், நெப்டியூன், இதான் லாஸ்ட் பிளானட். நெப்டியூன் தான் லாஸ்ட் பிளானட். இப்ப ப்ளூட்டோ இல்ல. டன். இந்த லாஸ்ட் பிளானட் வரைக்கும் நமக்கு வந்து சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த லாஸ்ட் பிளானட்டை தாண்டி ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒண்ணு குயிப்பர் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் குயிப்பர் மண்டலம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல குயிப்பர் பெல்ட். அதுக்கு அடுத்தது ஊர்ட் மேகம் அப்படின்னு சொல்றோம். ஊர்ட் கிளவுட். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு அடுத்தது 8 கிரகங்கள், 8 கோள். அந்த நெப்டியூன், அந்த 8வது கோளுக்கு அடுத்தது இங்க இருக்கிறது ஒரு மண்டலம். அந்த மண்டலம் பேரு குயிப்பர் மண்டலம், இல்லைன்னா குயிப்பர் பெல்ட். அதுக்கு அடுத்தது ஒரு மேகம் இருக்கு, which is called ஊர்ட் மேகம், இல்லைன்னா ஊர்ட் கிளவுட். ஓகே, தமிழ்ல குயிப்பர் மண்டலம், இங்கிலீஷ்ல குயிப்பர் பெல்ட், இங்கிலீஷ்ல ஊர்ட் கிளவுட், இல்லைன்னா தமிழ்ல ஊர்ட் மேகம். இந்த சூரியனோட கடைசி கிரகமான நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கிற 2 லேயர். இந்த சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, எண்ட் இதுதான். இதுக்கு மேல சன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்ல. அப்ப இதுக்கு மேல இருக்கிற ஒரு விஷயம் அப்படியே மிதந்துட்டு இருக்குமே தவிர சூரியனை சுத்தாது. அதுக்கு மேல வான்பொருட்களே இல்லையா, செலஸ்டியல் பாடிஸே இல்லையானா நிறைய இருக்கும். செலஸ்டியல் பாடிஸ் ஃபுல்லா ஃபில் ஆகி தான் இருக்கும். பட் நெப்டியூனை தாண்டி, அந்த ஊர்ட் கிளவுடை தாண்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குயிப்பர் பெல்ட்டை தாண்டி இருக்கிற ஒரு செலஸ்டியல் பாடி, வான்பொருள், அது கண்டிப்பா சூரியனை சுத்தாது. அது அங்கேயே மிதந்துட்டு இருக்கும். ஏன்னா சூரியனோட ஈர்ப்பு விசை ஊர்ட் கிளவுடை தாண்டி போகாது. இது கிளியர் ஆயிடுச்சு எவ்ரிபடி? எஸ் கீர்த்தனா, கிளியர் ஆயிடுச்சு கீர்த்தனா? எஸ் மேம். ஓகேவா, டன். ஸோ இப்போ என்னன்னா சன்னு, ஃபைனலா குயிப்பர் பெல்ட், ஊர்ட் கிளவுட். இதுக்கு மேல இருக்கிற ஒண்ணு அப்படியே மிதந்துட்டே இருக்குமே தவிர இது வந்து சூரியனை சுத்தாது. ஏன்னா சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இதோட முடிஞ்சிடும்.
இந்த ஊர்ட்டு கிளவுடுக்கும் சன்னுக்கும் எவ்வளவு தூரம்? அப்ப எவ்வளவு தூரம் இதோட ஈர்ப்பு விசை இருக்கும்னா 1.6 லைட் இயர்ஸ். 1.6 லைட் இயர்ஸ். அதுதான் சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட பவுண்டரி. பவுண்டரி ஆஃப் சன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இல்லைன்னா சூரியனோட ஈர்ப்பு விசையோட எல்லை அதுதான். அது வந்து 1.6 ஒளி ஆண்டு தூரம் சூரியனுக்கும் ஊர்ட் கிளவுடுக்கும். இல்ல சன் இஸ் 1.6 லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் ஊர்ட் கிளவுட். கிளியர்? டன். இப்ப இந்த ஊர்ட் கிளவுடோ குயிப்பர் பெல்ட்டோ எதுல ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஐஸ் பீசஸ், விண்வெளி பனி தூள்களால், மேடப் ஆஃப் ஐஸ் பீசஸ். ஐஸ் பீசஸ் அண்ட் ஸ்பேஸ் டெப்ரிஸ். அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற டெப்ரிஸ், மிச்சம் மீதி குப்பை. ஸோ விண்வெளி பனி தூள்களால் அமைக்கப்பட்டதுதான் விண்வெளி பனி தூள்கள். மேடப் ஆஃப் ஐஸ் பீசஸ். எஸ், டன். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா சன்ல? நம்ம சன்னு தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஸ்பேஸ் டெப்ரிஸ். ஸ்பேஸோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் டெப்ரிஸ். தனுஷ்யா, தங்கமணி, தமிழ் கௌதம், வேற யாரு, யாழினி எல்லாம் எழுதிட்டீங்களா? ரகுவரன், வீரசெல்வன், பிரியங்கா, மாலதி, வாங்க வாங்க, கிளாஸுக்கு வந்தா கிளாஸுக்கு வந்துருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் சன். நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் another கான்செப்ட் கால் ஈர்ப்பு புல ஒளி விலகல். அப்படின்னா என்ன? ஈர்ப்பு புல ஒளி விலகல், இல்லைன்னா in English it is called gravitational lensing. அப்படின்னா என்னங்க? ஈர்ப்பு புல ஒளி விலகல் இல்லைன்னா கிராவிடேஷனல் லென்சிங். இதுதான் measures age of the universe. ஒரு யூனிவர்ஸ்க்கு எவ்வளோ ஏஜ் அப்படிங்கறத மெஷர் பண்ணுது. அப்ப எதை வச்சு மெஷர் பண்ணுது அப்படின்னா மெஷர்ஸ் அந்த டார்க் எனர்ஜி மேட்டர். யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்கிறது எனர்ஜி இல்லையா? அந்த எனர்ஜி வந்து நிறைய இருந்தா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும், யூனிவர்ஸ் வளர்ந்துகிட்டே போகும். அந்த டார்க் எனர்ஜி கம்மியானா யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அந்த யூனிவர்ஸ்குள்ள டார்க் எனர்ஜி இருக்கா, எவ்வளோ இருக்கு அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சு அது மூலியமா யூனிவர்ஸோட வயசு எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ற மெத்தட் பேர் தான் கிராவிடேஷனல் லென்சிங். எஸ், புரிஞ்சிருச்சுங்களா? கிராவிடேஷனல் லென்சிங்னா என்ன அப்படின்னு. யூனிவர்ஸோட பேரண்டத்தோட வயசு என்ன அப்படின்னு. அப்ப அந்த பேரண்டத்தோட வயசு எப்படி? நமக்கு வயசானா எப்படி ஃபுல்லா ஸ்கின் எல்லாம் சுருக்கா ஆயிரும்ல. இப்போ நம்மளோட எனர்ஜி அந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற டார்க் எனர்ஜி கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கான்னு பார்த்துட்டு அது ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ யூனிவர்ஸ்க்கு வயசு இருக்கு. கம்மியா இருந்தா யூனிவர்ஸ்க்கு வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் கிராவிடேஷனல் லென்சிங். ஓகே, இப்போ ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சன்னுக்கும் ஸ்டாருக்கும் என்ன கனெக்ஷன்? ஸ்டார் அப்படிங்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைட் அண்ட் ஹீட்.
இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொந்தமா லைட் அண்ட் ஹீட் இருக்கிற ஒரு ஸ்டார் தான் சன்னு. அது சோலார் சிஸ்டம்ல இருக்கு. நம்மளோட ஸ்டார், அவர் ஸ்டார் எது? சன். கரெக்டா? எஸ், ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர்? எஸ். இந்த சன் வந்து சோலார் சிஸ்டம் எங்க இருக்கு? நம்மளோட பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் ஆர் மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்கு. கரெக்டா? இது வரைக்கும் எல்லாரும் கிளியருங்களா? எஸ், ஓகே. ஒரு ஸ்டார் வந்து லைட் அண்ட் ஹீட் கொடுக்குது இல்ல, ஒரு ஸ்டாரோட வேலை என்ன? டு கிவ் லைட் அண்ட் ஹீட். அப்ப அந்த ஸ்டார் லைஃப் லாங் லைட் அண்ட் ஹீட் கொடுத்துட்டே இருக்குமா, இல்ல யூனிவர்ஸுக்கு வயசாகிற மாதிரி ஸ்டாருக்கும் வயசாகுமா? இது நீங்க ஸ்டார்னு எடுத்துக்கிட்டாலும் சன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாரோ சன்னோ இப்ப வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கேஸ்ல நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது, வெப்பம் கொடுக்கற விண்மீன் சூரியன். ஸோ அந்த மாதிரி வெப்பமும் ஒளியும் கொடுக்குற ஒரு விண்மீனுக்கு வயசாகுமா யூனிவர்ஸ் மாதிரி, இல்ல பர்மனண்டா லைட் அண்ட் ஹீட் கொடுத்துட்டே இருக்குமா? வயசாகும். வயசாகும். ஸோ அந்த லைஃப் டைம் ஆஃப் அ ஸ்டார் ஆர் சன் என்ன அப்படின்னா 4 ஃபேஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெட் ஜெயண்ட், நம்பர் 2 ஒயிட் டுவார்ஃப், நம்பர் 3 நியூட்ரான் ஸ்டார், நம்பர் 4 பிளாக் ஹோல். ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு ரெட் ஜெயண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை குள்ளமா மாறிடும். அதுக்கப்புறம் நியூட்ரான் விண்மீன் ஆயிரும். அப்புறம் ஒரு பிளாக் ஹோல் ஆயிரும். இப்ப நம்மளோட ஸ்டார் சன் எல்லாம் இருக்கிறது ரெட் ஜெயண்ட் ஸ்டேஜ்ல தான். ஸோ இதெல்லாம் எப்ப நடக்கும்னா இன்னொரு 1000-2000 வருஷம் கழிச்சு நடக்கும். அப்ப நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோமா? இருக்க மாட்டோம். ஸோ நமக்கு தேவையில்லை. பட் யூனிவர்ஸ்க்கு வயசாகிற மாதிரி விண்மீன்களுக்கும் வயசாகும். அந்த விண்மீனோட 4 ஃபேஸ் தான் இது. சூரியனும் ஒரு விண்மீன் அப்படிங்கறதுனால இது திஸ் இஸ் ஆல்சோ த ஃபேஸ் ஆஃப் அ சன். Yes, finished. Okay. Next. பூமி. ஓகே. எர்த். தேர்ட் பிளானட், 3வது பிளானட். இதெல்லாம் பேசிக் அப்படிங்கறதுனால ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எர்த்தோட ஷேப் என்ன? நான் எப்படி வரையணும்? எப்படி வரையணும்? ரவுண்டா வரையணுமா, சர்க்கிளா வரையணுமா, ஓவலா வரையணுமா, எப்படி வரையணும்? ஸ்பெரிக்கலா வரையணும். ஓகே. Geoid. ஸ்பியரா வாங்க. ஜியாய்டா வரையணுமா? ஓகே. எர்த் வந்து ரவுண்ட் இல்லைங்களா? ரவுண்ட் இல்லையா? எனக்கு என்னமோ அது ரவுண்டுன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ரவுண்டு தான். எஸ். வாட் இஸ் a ஸ்பியர் இன் தமிழ்? கோலமா? அரைக்கோளம், முழு கோளம். ஸோ கோளம். ஆக்சுவலா எர்த்தோட ஷேப் வந்து ஸ்பியர், நாட் ரவுண்ட், நாட் சர்க்கிள். ஓகே. லைட்லி பல்ஜ்ட் இந்த எட்ஜஸ். அது வந்து ஒரு ஸ்பியர். அதை தான் நம்ம ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஸ்பியர்னா கோளம். அதை ரெண்டா பிரிச்சாதான் அரைக்கோளம் அப்படிங்கிறது. ஹெமிஸ்பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஆப்டிடியூட்ல படிப்பீங்கல்ல. ஸோ எர்த்தோட ஷேப் வந்து நாட் சர்க்கிள், நாட் ரவுண்ட், இட் இஸ் அ ஸ்பியர். ஸோ இப்போ நான் எர்த்தை வந்து ஒரு ஸ்பியரா வரையணும் அப்படின்னா இப்படி வரைகிறேன். நீங்க ஸ்பியரா இமேஜின் பண்ணிக்கோங்க. லைட்டா அப்படிதான் வருது, வரமாட்டேங்குது. ஓகே. இதுதான் ஸ்பியர். இந்த ஸ்பியரை வந்து நம்ம 0 டிகிரி ஈக்குவேட்டரா நடுவுல பிரிச்சிடறோம். நடுவுல 0 டிகிரி ஈக்குவேட்டர், தமிழ்ல நடுக்கோடு இல்லைன்னா பூமத்திய ரேகை அப்படின்னு பிரிச்சிடறோம். கரெக்டா? அதுக்கு மேல இங்க 23.5 டிகிரி நார்த், டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. 66.5 டிகிரி நார்த், ஆர்டிக் வட்டம், ஆர்டிக் சர்க்கிள். இது வட துருவம், 90 டிகிரி நார்த். ஸோ நார்த் போல், வட துருவம். அப்படியே கீழே டிராபிக் ஆஃப் 23.5 டிகிரி சவுத். ஸோ இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை.
இது அண்டார்டிக் வட்டம், அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி சவுத். இது 90 டிகிரி சவுத் வந்து தென் துருவம். ஓகே, இது எல்லாமே இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றோம், அட்சரேகை அப்படின்னு சொல்றோம். இந்த 0 டிகிரி நார்த் டு 0 டிகிரி சவுத் கனெக்ட் பண்றது தீர்க்க ரேகை. இதெல்லாம் அட்சரேகை. அட்சரேகை தான் லாட்டிடியூட்ஸ். இது லாங்கிடியூடு. ஸோ லாங்கிடியூட தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்கூல்லயே படிச்சது தான். ஒரு எக்ஸாம், ஜியாகிரபி எக்ஸாம்க்கு வளையல் கொண்டு போய் அதை வச்சு குளோப் வரைஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தப்பு தப்பா இதெல்லாம் போட்டு வருவோமே. ஸோ 0 டிகிரி ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது பூமத்திய ரேகை இல்லைன்னா நிலநடுக்கோடு. அதுக்கு மேலே நார்த் 23.5 டிகிரி நார்த் டிராபிக் ஆஃப் கேன்சர் இல்லைன்னா கடக ரேகை. அதுக்கு மேலே ஆர்டிக் வட்டம், அப்புறம் வட துருவம் நார்த் போல். அப்படியே கீழே 23.5 டிகிரி சவுத், 66.5 டிகிரி சவுத் அண்ட் 90 டிகிரி சவுத். ஸோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை, அண்டார்டிக் வட்டம் தென் துருவம். இந்த பேரலா இருக்கிற ஹொரிசாண்டல் லைன்ஸ் எல்லாம் லாட்டிடியூடு அட்சரேகை. இந்த பெர்பெண்டிகுலரா இருக்கிற 0 டிகிரி நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்றது லாங்கிடியூட் தீர்க்க ரேகை. கிளியரா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்ப நான் பூமியை வந்து ரெண்டா இந்த ஈக்குவேட்டரை வச்சு பிரிச்சிருக்கேன். கரெக்டா? 0 டிகிரி ஈக்குவேட்டரை வச்சு இதுக்கு மேல 23 இருக்கு, 66 இருக்கு, 90 டிகிரி இருக்கு. ஸோ இதுவும் மேல இருக்கிறது வாட் ஹேப்பன், இந்த மேல இருக்கிற பாட்டும் கீழே இருக்கிற பாட்டும் ஈக்குவலா இருக்கா, சமமா இருக்கா? மேலையும் 23 66 இருக்கு, கீழேயும் 23 66 90 இருக்கு. ஸோ இதை வந்து மேல இருக்கிற பாட்டை, இது வந்து கோளம் தானே, தமிழ்ல வந்து ஸ்பியர், கோளம். ஸோ மேல இருக்கிறது வட அரைக்கோளம் ஆர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அரைக்கோளத்துக்கு இங்கிலீஷ்ல ஹெமிஸ்பியர். அது மேல இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கீழே இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ தமிழ்ல இதை வந்து கோலம்னு சொல்றோம். மேல பாதி கீழே பாதி. ஸோ அரைக்கோளம் அரைக்கோளம். மேல இருக்கிறது வட அரைக்கோளம், கீழே இருக்கிறது தெற்கு அரைக்கோளம். இங்கிலீஷ்ல இட்ஸ் ஸ்பியர். 0 டிகிரி ஈக்குவேட்டர் செப்பரேட்ஸ் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். மேல இருக்கிறது இட்ஸ் கால் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது இட்ஸ் கால் சதர்ன் ஹெமிஸ்பியர். கிளியருங்களா? டன். தமிழ் எழுதுறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பீப்புள் ரைட்டிங் இன் தமிழ். பூர்ணிமா தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ் தான், எனக்கே தெரியும், சும்மா கேட்டேன். ஓகே, பூர்ணிமா லைட்டா தூங்குனீங்களா? ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம், தெற்கு அரைக்கோளம் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த நார்த்து சவுத்துன்னு எப்படி பிரிப்போமோ அதே மாதிரி இந்த 0 டிகிரி லாங்கிடியூட் இருக்குல்ல, உங்களோட தீர்க்க ரேகை, அது வந்து இந்த சைடு பாதி இந்த சைடு பாதியா பிரிக்குதா ஈக்குவலா? எஸ். அப்ப இதை வந்து மேற்கு அரைக்கோளம், இது தெற்கு அரைக்கோளம்னு பிரிக்கலாமா? ஆமாவா இல்லையா? வடக்கு கிழக்கு பிரிக்கிற மாதிரி திஸ் சைடு இஸ் யோர் வெஸ்டர்ன் சைடு. இது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்த சைடு ஃபுல்லா, இந்த சைடு ஃபுல்லா இட்ஸ் இன் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்த சைடு ஃபுல்லா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். நெட்வொர்க் ப்ராப்ளம். எஸ், ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். புரிஞ்சிருச்சுங்களா? டன். இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நான் அடுத்தது இந்தியா கான்செப்ட் குள்ள போயிருவேன். இதுல டவுட் இருந்துச்சுன்னா அது புரியாது. I'm going to clear this diagram. தெளிவா புரிஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. ஏதோ இன்னொரு வாட்டி சொல், மொத்த கான்செப்டுமேவா? எஸ், இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டம், இதெல்லாம் புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே மேம், இதெல்லாம் புரிஞ்சிச்சு மேம். ஓகே, இந்த ஹெமிஸ்பியர் மட்டும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எர்த்து. எர்த்தை வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டர் மூலியமா மேலையும் கீழையும் பாதி பாதி பிரிச்சா, இந்த மேல இருக்கிறது வட அரைக்கோளம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர்.
இது ரெண்டையும் பிரிக்கிறது உங்க பூமத்திய ரேகை இல்ல நிலநடுக்கோடு 0 டிகிரி ஈக்குவேட்டர். அதே மாதிரி 0 டிகிரி லாங்கிடியூட் இருக்குல்ல, 0 டிகிரி தீர்க்க ரேகை. இந்த 0 டிகிரி லாங்கிடியூட் இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி பிரிச்சா இந்த சைடு ஃபுல்லா நம்ம என்ன சொல்றோம்? வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், மேற்கு அரைக்கோளம். இந்த சைடு ஃபுல்லா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், கிழக்கு அரைக்கோளம். புரிஞ்சிருச்சுங்களா இப்போ? என்ன? ஓகேவா? எஸ் சார், நோவா? புரிஞ்சுங்க மேம், எஸ் மேம். ஓகே. இப்போ coming to the same old diagram, இது 0 degree equator, இது 23.5 degree north tropic of Cancer கடகரேகை, இது equator, இது 66.5 degree north, so Arctic circle, இது 90 degree, so North Pole. And இது ஃபுல்லா மேல ஃபுல்லா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இந்த சைடு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். கிளியர்? ஓகே மேம். ஓகே. அப்படியே கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை, அதுக்கப்புறம் அண்டார்டிக் வட்டம், அண்டார்டிக் சர்க்கிள், அதுக்கப்புறம் இங்க வந்து சவுத் போல். இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், இந்த சைடு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இது ரெண்டையும் பிரிக்கிறது தான் லாங்கிடியூடு, தீர்க்க ரேகை, 0 டிகிரி லாங்கிடியூட். இதெல்லாம் பேரலா இருக்கிறதெல்லாம் லாட்டிடியூடு, அதுதான் உங்க அட்சரேகை. கிளியர் ஆயிடுச்சா? இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஓகே மேம், பண்ணலாம். ஓகே. இப்ப ஒரே நிமிஷம் கவனிங்க. இது 0 டிகிரி ஈக்குவேட்டர், இது ஃபுல்லா இதுதான் குளோப். பூமிக்குள்ள இங்கதான் 7 கண்டம் இருக்கு, தண்ணி இருக்கு, 7 கான்டினென்ட், எல்லா கண்ட்ரியும் இந்த குளோபுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? ஓகே. அப்ப இந்தியா எங்க இருக்குன்னா இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டருக்கு மேல 7 டிகிரில ஆரம்பிச்சு இங்க 37 டிகிரி வரைக்கும் இங்கதான் நான் இந்தியா வரையணும். எஸ், இங்கதானே இருக்கு இந்தியா. கிளியர் ஆயிடுச்சா? நான் இந்தியா வரைஞ்சிருக்க இடம் கரெக்டா? அதே மாதிரி எல்லா பக்கம் எல்லா கண்ட்ரியும் இருக்கு. நமக்கு தேவை இந்தியா மட்டும், நம்ம இந்தியா மட்டும் வரைகிறோம். இப்போ இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலா? ஸ்பெஷல் மாடியூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. எஸ், இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வேர் இஸ் இந்தியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்தியா இங்க இருக்குன்னு நான் வரைஞ்சிட்டேன், இது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வேர் இஸ் இந்தியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? Northern Hemisphere. நார்தர்ன் North, ஹெமிஸ்பியர்ல Northwestern Hemisphere. நார்த் The வெஸ்டா? East, Northeast. ஸோ இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. கிளியரா? இந்தியாவுக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர் தெற்கு அரைக்கோளத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்தியாவுக்கும் மேற்கு அரைக்கோளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கிளியர்? ஓகே. இங்க வந்தாதான், இங்கிருந்து இப்படி வந்தாதான் ஈஸ்ட் வெஸ்ட் சேர்ந்து இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஓகே. அப்போ நான் நம்மளோட சிலபஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட அமைவு இடமும் அதோட அமைப்பு எது, அதுல என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட். இப்போ இந்தியாவோட லொகேஷன் அப்படின்னாலே நான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஈஸ்ட். ஸோ இங்கிருந்து இங்க வரைக்கும் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ளேயே இந்தியா முடிஞ்சிரும். அப்ப இந்தியாவோட மெஷர்மெண்ட்னா இங்கேயும் ஈஸ்ட் தான் சொல்லுவேன், நான் இங்கேயும் ஈஸ்ட் தான் சொல்லுவேன், இங்கேயும் நார்த் தான் சொல்லுவேன், இங்கேயும் நார்த் தான் சொல்லுவேன். இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 7 டிகிரி நார்த், எண்டிங் 37 டிகிரி நார்த். இங்க ஏதோ ஒரு ஈஸ்ட்ல இருந்து இங்க ஒரு ஈஸ்ட். அப்ப நீங்க கிட்ட கேட்க கூடாது, என்ன மேம் அது நார்த்னா இது சவுத் தானே, இது ஈஸ்ட்னா இது வெஸ்ட் தானே, நீங்க கேட்பீங்களா என்கிட்ட? புரிஞ்சிருச்சா? லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர், அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு இவ்வளவு பேசிக் ஜியாகிரபி முக்கியம்னு. ஓகே, பேசிக் ஜியாகிரபி தான் ஆக்சுவலி ஜியாகிரபி. அது தெரிஞ்சாலும் ஜியாகிரபி நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஜென்ரலா நம்ம ஒன்று வரைஞ்சோம்னா இது நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட்னு வரைஞ்சிட்டு போயிடலாம்.
பட் நம்ம மொத்தமா we are located in northern and eastern hemisphere அப்படிங்கறனால இது 0 டிகிரி அப்படின்னா இங்க இருந்து சப்போஸ் இங்க ஒரு 80 டிகிரி அப்படியே இங்க ஒரு 130 டிகிரி, அப்போ 80 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து 130 டிகிரி ஈஸ்ட் வரைக்கும் இந்தியா. இங்க 7 டிகிரி நார்த்ல இருந்து இங்க 37 டிகிரி நார்த், 66க்கும் 66க்கும் நடுவுல 37 டிகிரி நார்த் வரைக்கும் இந்தியா. மொத்த இந்தியாவும் கீழ இருந்து மேல நார்த்லயே தான் சொல்லுவேன், இந்த சைடு ஈஸ்ட்லயே தான் சொல்லுவேன். வெஸ்ட் வரவே வராது, சவுத் வரவே வராது. கிளியர் ஆயிடுச்சா எவ்ரிபடி? இது ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஏன் இந்தியாவோட லொகேஷன்ல ஈஸ்டும் சவுத்தும் இல்லைங்கிறதுக்கான பெஸ்ட் திங் இதுதான். எனி டவுட் இன் திஸ் கான்செப்ட்? இல்ல மேம் அது எப்படி எனக்கு புரியல, இங்க சவுத் தானே வரணும், இங்க வெஸ்ட் தானே வரணும், அப்படி யாராவது இருக்கீங்களா? புரியலன்னா இப்ப கேளுங்க, நோ ப்ராப்ளம், நாட் அன் இஷ்யூ. பட் புரியாமே அதை படிக்கக்கூடாது. கிளியர்? எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சுங்களா? டன்? எஸ் ஆர் நோ? Yes, ma'am. ஓகே. ஸோ இதுதான் இந்தியாவோட Yes, லொகேஷன். ma'am. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஐம் ஆஸ்கிங் யூ அ ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். அப்போ இந்தியாவை எந்த லைன் கிராஸ் ஆகுது? டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை கிராஸ் பண்ணுதா? மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ராஜஸ்தான், இந்த இடத்துல ராஜஸ்தான் இருக்கும், இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட். இந்த இடத்துல இந்தியாவோட மேப்ல வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் கிராஸ் ஆகுதா? ஆகுதா ஆகலையா? கடகரேகை cross ஆகுதா? ஓகே. ராஜஸ்தான் அப்படி இந்த இந்த லைன்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணும். ஒரு 8 ஸ்டேட்டை கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரை பார்க்க முடியுமா, தொட முடியுமா, என்ன பண்ண முடியும்? நல்லா எவிடென்ட்டா பார்த்துக்கோங்க. 7 டிகிரி நார்த்ல இருந்து 37 டிகிரி நார்த் வரைக்கும் இந்தியா இருக்கு. ஸோ நடுவில் இருக்கிற 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை இந்தியாவை கிராஸ் பண்ணுது. It crosses somewhere near Rajasthan to northeast states. So can we touch that line? Can we feel that line? Can we No, see ma'am. that line? Yes or no? No, ma'am. ஏங்க அங்கதானங்க போகுது, ஏங்க பார்க்க முடியாது? Imagine me. ஓகே. மத்தவங்க அப்படியே போகுது, ஸ்ட்ரைட்டா கிராஸ் பண்ணி போகுது, பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்கலாம்ல, ராஜஸ்தான் போனா இந்த லைனை பார்க்கலாம்ல. ஆக்சுவலி எல்லாரும் கிராஃப் பார்த்துருக்கோம்ல, எல்லாருமே கிராஃப் ஷீட்ல ஒர்க் பண்ணியிருப்போம்ல. இதுதானே உங்க கிராஃப் ஷீட். ஓகே, இந்த கிராஃப் ஷீட் மாதிரி தான் உங்க குளோபு. இந்தியா இங்க இருக்குங்க. எப்படிங்க சொல்றது? 23 டிகிரி நார்த் கீழே, 66.5 டிகிரிக்கு கீழே இந்த இடத்துல இந்தியா அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்தியா இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒரு கோஆர்டினேட் வைப்போமா 10,10 அப்படின்னு. அந்த மாதிரி இந்த லைன்ஸ் ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள் எல்லாம் இமேஜினரி. எதுக்காக அப்படின்னா லொகேஷனுக்காக. எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னா இந்தியா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்தியா கிழக்கு இருக்கு, மேற்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு, உங்களுக்கு மேற்க. நான் இங்க வந்து நின்னேன்னா எனக்கு அது வடக்க தெற்க. ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி கிராஃப்ல இங்க இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி சொல்றது? இந்த இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தான் நம்ம வந்து இதை 1 2 3 4ன்னு எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் போட்டு இது 7,7 6,8 அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்றோம்ல. அதே சேம் கான்செப்ட் தான் இது வந்து ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள், இது எல்லாமே வந்து இமேஜினரி லைன்ஸ் டு லொகேட் திங்ஸ் ஆன் தி குளோப். குளோப்ல இருக்கிற, அர்த்தில் இருக்கிற, புவியில இருக்கிற விஷயங்களை நம்ம எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற இமேஜினரி லைன்ஸ் தான் அது. கிளியரா? நம்ம வந்து அதை பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. கிளியர்? இது வரைக்கும் ஓகேங்களா? டன்? எஸ், அந்த லொகேஷனுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் ஜியாகிரபி இவ்வளவுதான். இப்போ நம்ம லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இங்கிருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம். அங்கே நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. ஐ ஒன்லி ஹாவ் டு டெல் என்ன கோஆர்டினேட்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு புரியுதா ஃபுல்லா? யாராவது புரியலையா? எஸ்? ஓகே. ஸோ நவ் கம்மிங் டு த பேக் டு ரைட்டிங். Sun,
மெர்க்குரி, வீனஸ், எர்த். இந்த எர்த்ல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக் ஜியாகிரபி வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சன்னு, எர்த் எல்லா பிளானட்டும் இருக்கிறது பேர் என்னங்க? சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். இந்த சோலார் சிஸ்டம் இருக்கிற இடம் எது? Milky Galaxy. விண்மீன், பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், இல்லைன்னா ஒரு கேலக்சினா விண்மீன் திரள் மண்டலம். நம்மளது மில்கி வே கேலக்சி. ஓகே, அப்ப சன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாரா, ஒரு விண்மீனா? லைட் அண்ட் ஹீட் கொடுக்குமா? அப்ப இந்த கேலக்சிக்குள்ள சன்னு மட்டும்தான் இருக்குமா, இல்ல வேற நிறைய ஸ்டார்ஸ் இருக்குமா? நிறைய stars நிறைய இருக்கு. ஸ்டார்ஸ் இருக்கு. நம்ம ப்ராக்சிமா சென்ச்சுரி அண்ட் சிரியஸ் எழுதியிருக்கோமா? Yes, ma'am. எழுதியிருக்கோமா ஆல் ஆஃப் யூ? Sirius மட்டும் எழுதியிருக்கோம். ஓகே, சிரியஸ் வந்து சன்னோட பிரைட்டர் ஸ்டார். சன் எழுதியிருக்கோம் ஒரு ma'am. ஸ்டாரோ எழுதியிருக்கோம். அதோட ஒரு ஆமா, பிரைட்டர் அது ஸ்டார் வந்து சிரியஸ். சன்னுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டார் வந்து Proxima. Proxima Centauri. சரி, ஓகே. இது மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் கேலக்சில. ஒரு கேலக்சில ஒரு ஸ்டார் இருக்கும், இல்லைன்னா 2 ஸ்டார் சிஸ்டம் இருக்கும், இல்லைன்னா நிறைய மெனி ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விண்மீன் கொண்ட பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் சொல்லுவோம். இது 2 விண்மீன்கள் கொண்டது. இது மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை வச்சு அந்த விண்மீன் திரள் மண்டலம் வந்து எத்தனை விண்மீன்களை கொண்டது அப்படிங்கிறத வச்சு தான் அதுக்கு பேர் வைப்போம். ஸோ நம்ம கேலக்ஸி வந்து மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம். ஏன்னா இப்பவே நமக்கு தெரியும் சூரியன் இருக்கு, சிரியஸ் இருக்கு, ப்ராக்சிமா சென்ச்சுரி இருக்கு, இன்னும் அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம், பல விண்மீன்கள் கொண்ட ஒரு திரள் மண்டலம், ஒரு அமைப்பு தான் நம்மளோட கேலக்ஸி. ஓகே, ஸோ நீங்க எப்பவாவது ஸ்கையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படுத்துட்டெல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணிட்டு இருப்பாங்க வில்லேஜஸ்ல, வெளியே படுக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. நம்ம எங்காவது போயிட்டு இருக்கும்போது கிளவுட் பார்ப்போம், மேகங்கள் பார்த்தா மேகங்கள் ஒரு உருவத்துல இருக்க மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி இருக்கும், சம் Yes, ma'am. ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்ஸ் அதுவும் கூட்டம் கூட்டமா இருக்கும். ஓகே, அதுக்கு தமிழ்ல நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல கான்ஸ்டலேஷன், தமிழ்ல நட்சத்திர கூட்டம். நம்ம கேலக்ஸி வந்து மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம், பல விண்மீன்கள் கொண்ட ஒரு விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கறதுனால மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம், விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம்னாலே ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு மண்டலம் தான் அது. ஸோ பல ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால மல்டிபிள் ஸ்டார்ஸா அது வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும், கான்ஸ்டலேஷன்ஸா இருக்கும். அதுல ஒன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது ஒரு கருப்பு கரடி, ஒரு கிரேட் பேர், ஒரு பெரிய கரடி, கிரேட் பேர். இப்போ நம்ம ஸ்டார்ல இப்படி ஒரு ஷேப்ல இப்படி ஸ்டார் அமைஞ்சிருக்கு. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன மாதிரி தெரியுது? ஒரு கருப்பு கரடி மாதிரி, ஒரு கரடி மாதிரி தெரியுதா? தெரியலன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கூட்டமா ஸ்டார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கரடி ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டலேஷன். ஸோ இந்த கிரேட் பேர் கான்ஸ்டலேஷன், கிரேட் பேர் பெரிய கரடி ஷேப்ல இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. அது வந்து ஏன் ஸ்பெஷல், ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா குளோப்ல வட அரைக்கோளத்துல இருந்து பார்த்தாலும் தெற்கு அரைக்கோளத்துல இருந்து பார்த்தாலும் இது தெரியும், 2 இடத்துல இருந்து பார்த்தாலும் அது தெரியும். அதுதான் அதோட ஸ்பெஷல். அப்ப இந்த கிரேட் பேரோட லாட்டின் வேர்டு வந்து லாட்டிய மொழியில இந்த பெரிய கரடிய உர்சா மேஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த கான்ஸ்டலேஷனோட பேர். இது மாதிரி நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. ஓகே, இப்போ உங்க ஸ்கூல் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை கான்ஸ்டலேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல 88 நட்சத்திர கூட்டங்களை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 112, 113 அந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திர கூட்டம் தெரியும் போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாம இன்னும் நிறைய இருக்கலாம். அதுல ஒரு நட்சத்திர கூட்டம் ஒரு பெரிய கரடி வடிவத்துல இருக்கும். அது வந்து வட அரைக்கோளம் தெற்கு அரைக்கோளம் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும். அதோட லாட்டிய மொழி தான் உர்சா மேஜர். ஸோ உர்சா மேஜர் இஸ் அ என்னது கான்ஸ்டலேஷன், இல்லைன்னா உர்சா மேஜர் இஸ் அ ஸ்டார், நட்சத்திர கூட்டம். எங்க இருக்கு? மேல இருக்கு, யூனிவர்ஸ்ல இருக்கு, கேலக்சிக்குள்ள இருக்கு, எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படிங்கறதுனால அது இம்பார்ட்டன்ட். கிளியருங்களா?
மேடம் அது அந்த நட்சத்திரம் நமக்கும் தெரியுமா மேடம்? பார்த்தா தெரியுங்க. பட் நாட் ஆல்வேஸ். ப்ராப்பரா செட்டப்போட பார்த்தா தெரியும். நிறைய பிளானிட்டோரியம்னு இருக்குல்ல, அது எர்த்குள்ள என்ன இருக்கு, யூனிவர்ஸ்ல என்ன இருக்குன்னு போய் பார்க்குறேன். அந்த இடத்துல நிறைய பார்த்தா தெரியும். பட் யூஸ்வலா நேக்கட் ஐல எல்லாம் பார்க்க முடியாது. பட் விசிபிள். மேம் உஷா மேஜர் பத்தி மட்டும் சொல்லுங்க மேம். அந்த லாட்டின் வேர்ட் கான்ஸ்டலேஷனோட லாட்டின் வேர்ட், அந்த கிரேட் பியரோட லாட்டின் வேர்ட். கிரேட் பேரோட லாட்டின் வேர்ட். கான்ஸ்டலேஷன் அப்படின்னா நட்சத்திர கூட்டம், அவ்வளவுதான். நட்சத்திரங்கள் விண்மீன்கள் கூட்டமா அமைஞ்சிருக்கும் நம்மளோட கேலக்சியில. அப்படி அமைஞ்சிருக்கிற ஒரு கூட்டம் தான் கரடி வடிவத்துல, பெரிய கரடி வடிவத்துல இருக்கு. அதோட லாட்டிய பேர் தான் உர்சா மேஜர். ஸோ உர்சா மேஜர் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். அது என்ன இம்பார்ட்டன்ட், நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, 113 114 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும்போது இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, we can see this from both வடாரைக்கோளம் and தெற்கரைக்கோளம். It is visible from northern and southern hemisphere. கிளியருங்களா? எஸ் மேம். மேம் நமக்கு தெரியுது ஸ்டார்ஸ் வந்து நம்ம கேலக்சியில உள்ளதானே மேம்? வேற கேலக்சி புரியலைங்க. நமக்கு தெரியுற ஸ்டார்ஸ்லாம் நம்ம கேலக்சியா மேம்? நமக்கு தெரியுற ஸ்டார் நம்ம கேலக்சி. நம்ம இருக்கிறதே நம்ம கேலக்சியில் தானே. பக்கத்து கேலக்சியில் இருக்க ஸ்டார் எப்படி நமக்கு தெரியும்? நம்ம கேலக்சி தான். ஓகே, done. So I'll introduce another concept. இது வரைக்கும் கிளியருங்களா? எஸ். ஸோ சன், பிளானட்ஸ், கோள்கள், இந்த எல்லா கோளும் சூரியனை சுத்தி வருது. கரெக்டா? எஸ், ஆல் பிளானட்ஸ். இப்ப எர்த்தா இருந்தா எர்த் வந்து இப்படி சூரியனை சுத்தி வருது. ஸோ எல்லா பிளானட்ஸும் சன்னை சுத்தி வருது. கரெக்ட்? நோ டவுட். இது வந்து ஒரு ஸ்டார். நம்மளோட ஸ்டார் பேரு சன். இது வந்து பிளானட். நிறைய பிளானட், 8 பிளானட் இருக்கு. அதுல நம்மளோட கோள் வந்து பூமி, எர்த். ஸோ எல்லா பிளானட்ஸும் சன்னை சுத்தி வருது. பெர்ஃபெக்ட். இப்ப இந்த கோள் பிளானட்ஸுக்கு ஒரு துணைக்கோள் இருக்கும். ஓகே, இட் இஸ் கால்ட் சேட்டலைட். துணைக்கோள் இல்லைன்னா சேட்டலைட். ஓகே, இப்ப சன், பிளானட்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் புதுசா இன்னொரு கான்செப்ட் துணைக்கோள் கொண்டு வரேன். ஸோ சன், நம்ம பிளானட் வந்து எர்த், நம்ம பிளானட்டோட துணைக்கோள் தான் மூன். கரெக்டா? நம்ம சன் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டமோட ஸ்டார்டிங். நம்மளோட பிளானட் வந்து எர்த். எர்த்தோட துணைக்கோள் சேட்டலைட் தான் மூணு. இப்போ 2 விஷயம் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம பிளானட் எர்த் வந்து எங்க சுத்தும்? சூரியனை சுத்தும். கரெக்டா? ஏன்னா சூரியனை சுத்துறதுக்காக இருக்கிறது தான் கோள்கள். ஸோ நம்ம எர்த் வந்து சூரியனை சுத்தும். இந்த மூன் வந்து எர்த்தோட துணைக்கோள். கரெக்டா? எர்த்தோட துணைக்கோள் தானே மூணு. அப்போ இந்த துணைக்கோள் எந்த கோளோட துணைக்கோளோ அந்த கோளை சுத்தும். கிளியர்? பிளானட்ஸ் revolve around the sun. Satellites revolve around the planet. ஸோ கோள்கள் சூரியனை சுற்றி வரும்போது அதோட துணை கோள்கள் அந்த கோளை சுத்தி வரும். அவ்வளவுதான். கிளியர்? இந்த கான்செப்ட் கிளியருங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு இதே கான்செப்ட்ல எர்த் 2 விஷயம் பண்ணும். நம்பர் 1, நம்பர் 2 என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரிவால்வ்ஸ் சன். கரெக்டா? சூரியனை சுத்தி வட்டம் வரும். 2வது அதுவே தன்னைத்தானே சுத்திக்கும், ரொட்டேஷன். கரெக்ட்? அதுவும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டே சூரியனை சுத்தி வரும். அதுதானே எர்த்தோட வேலை, 2 வேலை. ஆமாவா இல்லையா? ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அண்ட் ரொட்டேட்ஸ். அதே மாதிரி மூணுக்கும் 2 வேலை இருக்கு. 1 revolves around earth.
இங்க சூரியனுக்கு பதிலா இங்க பூமி. ஏன்னா அதோட கோளை சுத்தி வரும். ரெண்டாவது அதுவும் ரொட்டேட் ஆயிக்கும். நிலாவும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்தி வரும். பூமியும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வரும். கிளியருங்களா? ஓகே. இப்போ இந்த சூரியனை பூமி சுத்தி வர்றதுக்கு 365.25 டேஸ் ஆகுது. இந்த தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 24 hours 56 minutes 4.09 seconds ஆகுது. இதுதான் உங்க டே அண்ட் நைட்டு. இதுதான் உங்களோட சீசன். சூரியன் பூமி சுத்தி வர்றதுக்கு 365 hours. 23 hours, ma'am. 23 hours. 23, okay, sorry. 23 hours 56 minutes and 4.09 seconds. Okay, so first earth first work revolve around the sun. earth வந்து சூரியனை சுத்தி வரும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 365.25 days. அண்ட் ரெண்டாவது அது ரொட்டேட் ஆயிக்கும், தன்னைத்தானே சுத்திக்கும். அதுக்கு 23 hours 56 minutes and 4.09 seconds. அதே மாதிரி மூணும் revolve around earth and rotate. ஆனா மூணுக்கு ரொட்டேஷனுக்கும் அது தன்னைத்தானே சுத்திக்கிறக்கும் பூமியை சுத்தி வரக்கும் ரெவல்யூஷனுக்கும் சேம் டைம். தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதை சுத்தி வரக்கு ரெண்டுக்கும் ஒரே டைம். அது எவ்வளோனா 27 days 7 hours and 43 minutes. ஸோ சந்திரன் தன்னைத்தானே சுற்றுவதற்கும் புவியை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரம். கிளியர்? டன்னுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நெக்ஸ்ட் கான்செப்ட். மேம் மூன்ல அந்த 27 டேஸ் தான் அந்த பௌர்ணமி அமாவாசை வரதெல்லாம். அது நான் சொல்றேன், அது வேற கான்செப்ட். 30 days கான்செப்ட். ஓகே ஓகே, இது வரைக்கும் கிளியருங்களா? டன். இப்ப எர்த் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கு, மூணுக்கு ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கு, கரெக்டா? மூணோட கிராவிடேஷனல் புல் வந்து 1/6 times less than earth. ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்ல உங்க வெயிட் 60 கிலோனா மூணுல உங்க வெயிட் 10 கிலோ தான். இங்க குண்டா இருந்தீங்கன்னா மூணுக்கு போய் வெயிட் போட்டு வந்துக்கலாம். ஸோ ஏன்னா கிராவிடேஷனல் புல் 1/6 times கம்மி. ஸோ எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லோட மூணோட கிராவிடேஷனல் புல் 1/6 தடவை கம்மி. 1/6 times 6 மடங்கு குறைவாக இருக்கும். ஏன் வந்து கிராவிடேஷனல் புல் கம்மிங்க? Why gravitational pull of moon is less? ஈர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் புல்லுனா ஏன் புவியோட ஈர்ப்பு சக்தியோட சந்திரனோட ஈர்ப்பு சக்தி கம்மி? ஸ்கூல்ல ஜியாகிரபி படிக்கவே இல்லை. ஜியாகிரபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தா ஞாபகம் இருக்கா? நான் இது எடுக்காம டைரக்டா டாபிக் உள்ள போயிருந்தா நானும் ஏதோ எடுத்திருப்பேன், நீங்களும் ஏதோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த size of moon small, earth big, size big. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஈர்ப்பு சக்தி உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஈர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் இதோட வட்டம், இதோட அளவு கம்மி, மாஸ் கம்மி, சைஸ் கம்மி எல்லாமே.
எஸ், நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபேஸஸ் ஆஃப் மூன். மூனோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். எப்படி சூரியனுக்கு ஃபேஸஸ் இருக்கோ அது மாதிரி மூனுக்கு ஃபேஸஸ் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மூன். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மூன். ஓகே, ஒரே நிமிஷம். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ பிக்சர். Give me 1 minute. Ma'am, second recording. No problem. ஒரே நிமிஷம். No problem. தெரியுதுன்னு பாருங்க இந்த டயக்ராம். Yes, all of you can see. Yes, ma'am. Okay. What I'll do is I'll share this diagram. இப்போ இந்த டயக்ராம் வரைங்க. வரையறக்கு ஒரு 2-3 minutes ஆயிரும். வரைஞ்சிட்டு 5 minutes break போய்க்கோங்க. செகண்ட் ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் பிரேக் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் போங்க. பிரேக் போயிட்டு வந்து வரையலாம்னா முடியாது. ஓகே, ஸோ I'll give you 3 minutes for drawing, 5 minutes for break.